3 நாளில் அமெரிக்கா தாக்குதலை நிறுத்தலைன்னா பல விதமான அழிவுகளை அமெரிக்கா காண நேரிடும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை கொடுத்திருக்கு ஐஆர்ஜிசி. மட்டும் இல்லாமல் முஸ்தபா காமினி அவர்கள் வந்துக்கிட்டு ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்காப்புல. என்னெல்லாம் நடக்கு மத்திய கிழக்கில் அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஜே தமிழ்நாடு செய்திகள் அண்ட் நான் உங்கள் எஸ்ஜே. ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயிடுச்சு. ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது. 33வது நாள் ஈரான் அமெரிக்கா இடையில் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாயிட்டு. அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி ஜெனீவாவில் ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடந்து 2வது மீட்டிங் கத்தரில் நடக்கணும். கத்தரில் இல்லை, 2வது மீட்டிங் ஒமானில். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் பேசி ஒரு குழு அமைச்சிட்டு இது மீறாமல் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட நிலையில் திருப்பி பார்த்தீங்கன்னா இப்போ 2 சைடுமே தாக்குதல் நடத்திட்டு இருக்காப்ல. இதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸில் ஈரான் வழியா எல்லாமே போயிட்டு இருக்கணும் அப்படின்னு ஈரானுக்கு கொடுக்கிற எச்சரிக்கை. அது இல்லாம மாற்று வழி யூஸ் பண்ணக்கூடாது. அமெரிக்கா என்ன பண்றாங்கன்னா, ஒமான் கடற்கரை வழியா அந்த வழியா ஒரு புது ரூட்டை கிரியேட் பண்ணி அதுல கப்பலை கொண்டு சொல்றதுக்கு முயற்சி பண்றாப்ல. அப்படி போக ஆரம்பிச்சுட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரீயா விடுவாப்ல, அப்புறம் காசு கேட்க ஆரம்பிச்சிடுவாப்ல. அதுங்கிற இப்போ ஈரானுக்கு நஷ்டம் வந்துடும். ஈரான் கையில் இருக்க பவர் போயிடும். ஈரான் அந்த வழியா போனா அடிப்பேன் அப்படின்னாப்ல. அப்படி அடிக்க ஆரம்பிச்ச பிறகு அமெரிக்கா ஈரான் மேல தாக்குதல் நடந்துச்சு. ஈரான் கடற்கரை பகுதியில், ஈரான் ஹார்பர்ல, பந்தர் அப்பாஸ் தொடக்கம் எல்லாமே ஆரம்பிச்சு இப்போ ஈரான் நாட்டு உள்ளக்க தாக்குதல் நடத்துறாப்ல. நேற்று கடைசியா தாக்குதல் நடத்தப்பட்டது அஷ்ராக் அப்படிங்கிற ஒரு அணு மின் நிலையத்தின் மேல. இது புதிதாக இப்பதான் கெட்டிட்டு இருக்காப்ல, தவிர இன்னும் அது செயல்படவே தொடங்கல. அதனால ஆராய்ச்சி எதுவுமே செயல்படவே தொடங்கல. அது மேலேயும் தாக்குதல் நடத்திருக்காப்ல. அப்போ ஈரானை வளர விடாம என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்கா கங்கணம் கட்டி நடந்துட்டு இருக்கு. நீ என்ன அடி அடிச்சாலும் உனக்கு திருப்பி அடி நிச்சயமா இருக்கு அப்படிங்கிற ஒரு லெவல்ல ஈரான் மறுபடியும் பதிலும் அதே ஏவுகணை மூலமா கொடுத்துட்டு இருக்காப்ல அமெரிக்காவுக்கு. இந்த 4 நாளா எங்கெல்லாம் தாக்குதல் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா 3 நாட்டை தான் இப்போ ரவுண்ட் கட்டி விட்டுருக்காப்ல. குவைத்து, பஹ்ரைன், ஜோர்டான் இந்த 3 நாட்டில் மட்டும்தான் இப்போ ஈரான் தாக்குதல் நடத்திட்டு இருக்கு. அந்த 40 நாள் வாரில் 5-6 நாடுகளுக்கு மேலே தாக்குதல் நடத்திட்டு இருந்த ஈரான் இப்போ யுஏஇ, சவுதி, ஓமான், கத்தர் அப்படிங்கிற நாடை இப்போ விட்டு வச்சுட்டு இந்த பஹ்ரைன், குவைத், ஜோர்டான் இந்த நாட்டு மேலே தான் மிகப்பெரிய தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. கடந்த 40 நாள் வாரில் கூட ஜோர்டான் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்தல. ஆனால் இந்த தடவை ஜோர்டான் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. அடுத்தது குவைத்தில் கிட்டத்தட்ட 2 கடல் நீரை குடிநீராக்கி ப்ராசஸ் செய்கிற அந்த பிளான்ட் மேலே தாக்குதல் நடத்திருக்காப்ல. 2ஆம் முறையாகவும் தாக்குதல் நடத்திருக்காப்ல ஈரான். அதுக்கு ஈரான் சொல்ற பதில் என்னன்னா, அந்த பிளான்ட்ல இருந்து கடல் நீர் சுத்திகரிக்கப்படுற கடல் நீர் குவைத்த மக்கள் இல்லை யூஸ் பண்றது, அது அமெரிக்க ராணுவம் யூஸ் பண்றது. அதனால அதை நாங்கள் தாக்குதல் நடத்தினோம் அப்படிங்காப்ல. இன்னொரு எச்சரிக்கை சொல்லியிருக்காப்ல, இது மேல வேற எந்த பிளான்ட்ல இருந்தும் அமெரிக்கா ராணுவத்துக்கு சப்ளை ஆச்சுன்னா அந்த பிளான்ட் மீதும் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்காப்ல. ஈரான் ஏம் பண்றது அமெரிக்க ராணுவம் தண்ணி இல்லாம, உணவு இல்லாம இங்கிருந்து ஓடணும் அப்படிங்கிறது அவனோட பிளான். அதை நாங்கள் செயல்படுத்துவோம் அப்படிங்காப்ல ஈரான். இன்னொரு சைட்ல நான் எப்போ சொல்லுவோமோ அப்பதான் தாக்குதல் நிறுத்தப்படும் அப்படிங்காப்ல அமெரிக்கா. மத்தியில் இருந்துட்டு பாகிஸ்தானு, கத்தர், ஒமானு எல்லாரும் முயற்சி பண்ண பார்த்தாங்கன்னா யாருமே கண்ட்ரோலுக்கே வரமாட்டேன் அப்படின்றாப்புல ஈரான். என்கிட்ட எதுவுமே பேசாதீங்க, அமெரிக்காட்ட பேசிட்டு வாங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்க. அமெரிக்கா நம்ம பேசுகிற மாதிரி இல்லை, நான் அடிக்கே முடிப்பேன் அப்படிங்காப்புல. ஏதாவது ஒரு சின்ன ஒரு வெற்றி எனக்கு கிடைச்சிச்சு அப்படிங்கிற இந்த அமெரிக்கா மக்களை ஏமாற்றி வருகிற மிட் டேர்ம் எலெக்ஷன், இடைக்கால தேர்தல் அப்படிம்பாங்க. அந்த தேர்தல் அமெரிக்கா நடக்கிற இந்த நவம்பர்ல நடைபெற இந்த தேர்தலில் அவங்களுக்கு ஒரு வெற்றி வேணும், அங்க மக்களை ஏமாத்துறதுக்கு ஒன்று வேணும். அதுக்காக கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்காப்புல அமெரிக்கா. ஆனா அமெரிக்கா அதிபருக்கே தெரியும் இது முடியாத காரியம் அப்படிங்கிறது. அவங்கள்ட்ட இருக்க ஸ்டாக் ஃபைல்ஸ்லேருந்து ஏகப்பட்ட யூஸ் பண்ணிட்டு இருக்காப்புல. எவ்வளோ யூஸ் பண்ணாலும் ஈரானை
கம்ப்ளீட்டாக ஆயுதம் இல்லாத ஒரு நாடாக மாற்ற முடியாது அப்படிங்கிறது 100% அமெரிக்காவுக்கு தெரிஞ்சுமே அமெரிக்கா மக்கள் கண்ணில் பொடி போடுறதுக்காகவே இந்த மாதிரி தாக்குதல் நடத்தி ஜிம்கான வேலையை காமிச்சிட்டு இருக்காப்புல ட்ரம்ப். இதில் ஈரான் ஒரு அறிக்கை கொடுத்தனாக்க 3 நாள் அதுக்குள்ள அமெரிக்கா தாக்குதலை நிறுத்தவில்லை என்றால் ஈரானோட கடுமையான தாக்குதலை நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் சொல்லிட்டு ஒரு புண்ணியம் கிடையாது அப்படின்றாங்க. அது மிக கடுமையான எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஈரான் கிடையாது, ஈரான் கிட்ட என்ன இருக்குங்கிற உங்களுக்கும் தெரியாது அப்படின்றாங்க. இது மத்தியில் ஆயத்துல்லா முஜ்தபா கொமேனி அவர்கள் ஒரு அறிக்கை விட்டுருக்காப்புல. அந்த அறிக்கையில் சொல்லும்போது ட்ரம்ப்பை விசேஷமாக கூப்பிடுறது, அதாவது ட்ரம்ப்பை சொல்றது எப்படி சொல்றாருன்னா பெரும் சாத்தான் அப்படிங்கிறப்ப. பெரும் சாத்தானின் செயல தான் இப்போ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அந்த சாத்தானை அடக்கவும் நம்மளால முடியும், அந்த சாத்தானுக்கு எப்படி பதில் கொடுக்கணுங்கிறது நமக்கு தெரியுங்கிற மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காப்ப. அதாவது இதுவரை இந்த மாதிரி வார்த்தைகள் உபயோகிக்காத ஈரானை ரொம்ப கெட்ட வார்த்தையில ட்ரம்ப் யூஸ் பண்ணிட்டு இருந்ததுக்கு மறுபடி பதிலாக தான் இந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணப்படுகிறது அப்படின்னு அங்குள்ள ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஈரான் பொறுத்தவரை எதுலையுமே வெட்டு தர்ற மாதிரி ஒரு ஐடியாவும் கிடையாது. பாகிஸ்தானும் கத்தரும் எவ்வளோ கெஞ்சி கேட்டுட்டும் முடியாது அப்படிங்காப்ல இப்போ ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காப்ல. இனி தாக்குதல் நீளுமே ஆனால் அது ஹார்மோஸோட நிற்காது, பாபல் மந்தப்புக்கும் போகும் அப்படின்றாப்ல. ஊதியை வச்சு பாபல் மந்தபை நாங்கள் மூடுவோம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் ஈரான் தரப்புல இருந்து கொடுத்துருக்காப்ல. அது உலகுக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையாகவே அமைகிறது அப்படிங்கிறது தான் எல்லாமே எல்லா தரப்புலேருந்தும் சொல்லப்படுற ஒரு செய்தி. இப்போ பாபல் மந்த மூடாத காரணத்தினால, அது மூடாததுக்கு மெயின் காரணம் சவுதி கேட்டுக்கொண்டதன் பேர்ல தான் பாபல் மந்தம் மூடாம வச்சிருக்காப்ல. பாபல் மந்தத்தை மூடிட்டாங்கன்னா சவுதியோட ஏற்றுமதி கம்ப்ளீட்டா நின்றுடும், யுஏ ஏற்றுமதி கம்ப்ளீட்டா நின்றுடும். இதெல்லாம் அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா வரும். இது மட்டும் இல்லாம பாபல் மந்தம் வழியா நிறுத்திட்டாங்கன்னா ஐரோப்பிய நாடுகளுக்கு போற எல்லா சரக்குமே இந்த கரையிலேருந்து போற எல்லா சரக்குமே நின்றுடும். அப்புறம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா சுத்தி போக வேண்டியிருக்கும். இது மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதும் மட்டும் இல்லாம எண்ணெய் விலை தாறுமாறா ஏறும் அப்படிங்கும் இந்த உலகமே பயந்துட்டு இருக்காப்ல. அமெரிக்காவால எவ்வளவு நாள் இதை பிடிச்சு நிக்க முடியும்? அமெரிக்கா நினைக்கிறப்ப ஒரு 2 மாசம் பிடிச்சு நின்றானா ஈரானால எண்ணெய் ஏற்றுமதி செய்ய முடியாம போச்சுன்னா ஈரான் வழிக்கு வந்துடுவாப்ல அப்படிங்கிறது அமெரிக்கா. ஆனா இந்த இடத்துல அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய நஷ்டம் ஏற்பட்டு இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஈராக்லேருந்து ஏற்றுமதி செய்யப்படுற எண்ணெயை மேக்சிமம் ஏற்றுமதி செய்யறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அது அமெரிக்கா பேஸ்ட் கம்பெனிகளுக்கு தான். இந்த அமெரிக்கா பேஸ்ட் கம்பெனிகளுக்கு அமெரிக்காவுக்கும் உள்ள வருமானம் குறைகிறது அப்படின்னா நிறுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்ல. ஏன்னா ஈராக்லேருந்து ஒரு கப்பலை வெளியில விட மாட்டேங்காப்ல ஈரான் தெளிவு சொல்ற, என்னால எண்ணெய் விற்க முடியலன்னா எவனுமே எண்ணெய் விற்க வேண்டாம், என்னால எண்ணெய் விற்க முடியும்னா எல்லாரும் வித்துக்கலாம், இதான் என்னோட கொள்கை அப்படின்னு. இந்த ஒரு நிலையில தான் இப்போ வளைகுடா நாடுகள்ல உள்ள பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க அரபு நாடுகள்லாம் சேர்ந்து இப்போ ஈரான் அடிச்சுறாங்க. ஈரான் வளைகுடா நாடுகள் சேர்ந்து யாருமே அடிக்க மாட்டாப்புல, யாருக்கும் அடிக்கிறது தெம்பும் கிடையாது, திராணியும் கிடையாது. ஏன்னா அமெரிக்காவுக்கே கண்ணில் வரல விட்டு ஆடிட்டு இருக்க. இஸ்ரேல உள்ளக்க இறங்கல, இஸ்ரேலு உள்ளக்க இறங்கிச்சுன்னா அதுக்கப்புறம் நடக்கிறது வேற விஷயமா இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் அமெரிக்கா இஸ்ரேலையும் இறங்க விடலை. அமெரிக்கா மட்டுமே இப்போ என்ன ஒரு நினைப்புன்னா, இப்போ அமெரிக்கா அடிச்சு கட்டுப்படுத்திட்டாங்கன்னா அரபு நாடுகளுக்கு மேல இன்னும் நம்ம ப்ரெஷர் பண்ணலாம், இன்னும் அதிகமா காசு அவங்ககிட்ட இருந்து சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இப்போ முதலீடு பண்றது அப்படின்னு சொல்லுது அமெரிக்க பத்திரிகை. இது ஒரு முதலீடா தான் ட்ரம்ப் பார்த்துட்டு இருக்காப்ல. அப்போ இதுல அடிச்சு ஈரானை கட்டுப்படுத்திட்டான்னா அப்போ அரபு நாடுகள் மேல அதுக்கப்புறம் நம்ம இப்போ அவங்கள நான் தான் பாதுகாக்கிறோம், இன்னும் கூடுதலா அவங்ககிட்ட இருந்து காசு சம்பாதிக்கலாம், கூடுதலா அவங்ககிட்ட இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் ட்ரம்ப் இந்த பிரச்சனையில இறங்கிட்டு இருக்காப்ல அப்படிங்காப்ல. ஆனா இதெல்லாம் நடக்குமா? ஈரான் விட்டு கொடுக்குமா அப்படின்னா ஒரு இஞ்சி ஈரான் விட்டு கொடுக்காம ஈரான் சொல்லியிருக்கு. இது மத்தியில ஒரு தரை வழி தாக்குதல் நடத்துறதுக்கும் அங்குள்ள கார்கு தீவை பிடிக்கிறதுக்கும் ட்ரம்ப் முயற்சி பண்றதாக ஒரு நியூஸும் வந்துட்டு இருக்கு. அது நடக்குமா? அப்படி பிடிச்சானாலுமே ஆய்வாளர்கள் சொல்ற என்னன்னா, பிடிச்சானாலுமே ஒரு மாசம் கூட அதை கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியாது. ஏன்னா கார்கு தீவை பிடிச்சிட்டா மட்டுமே எல்லாமே முடிஞ்சிருமா அப்படின்னா முடியாது அப்படிங்கிறதுல உள்ள ஆய்வாளர். ஏன்னா சுத்தி உள்ள பல இடத்துல இருந்து இவங்க தாக்குதல் நடத்திட்டு இருக்காப்ல. கார்கு தீவோ இல்லாட்டினா ஒரு தீவுல இவங்க ஃபுல் ஏவுகணையை வச்சுட்டு ஏவுகணை இல்லை ராக்கெட் லாஞ்சரோ இல்லைன்னா
மிசைல் லாஞ்சரை வச்சுட்டு நடத்தலை. அவன் எல்லா மாவட்டத்திலையும் வந்துக்கிட்டு மிசைல் லாஞ்சரை வச்சுட்டு தாக்குதல் நடத்திட்டு இருக்காப்புல ஈரான். அதனால் அது நடக்காது அப்படின்னு தெளிவாக சொல்கிறாப்புல அங்குள்ள ஆய்வாளர்கள். அவன் இது அமெரிக்கா ஒரு கணக்கு போடுறாப்புல, ஆனால் அந்த கணக்கெல்லாம் சரியாக வருமா அப்படிங்கிறது நீ போக போக என்ன தான் நம்ம பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோமாய் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் எஸ்ஜே.